12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது பாடம் 4 கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் குட்வில். நற்பெயர் என்பது ஒரு தொழிலுக்கு நன்மை தரக்கூடிய அத்தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நற்பெயர் ஆகும். இது தொழில் அதிகம் லாபம் ஈட்ட உதவுகிறது. எதிர்காலத்தில் நிறுவனம் மிகுதியாக ஈட்டக்கூடிய வருமானங்களின் தற்போதைய மதிப்பே நற்பெயர் ஆகும். இது ஒரு புலனாகா சொத்து. ஏன்னா இதற்குன்னு எந்த ஒரு உருவமும் கிடையாது. இது இருப்பனை குறிப்பில் நிலை சொத்துக்களின் மீது காட்டப்படும். இப்போது நற்பெயர் மதிப்பிடக்கூடிய முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 முறைகள் இருக்குது. ஒன்று சாதாரண சராசரி லாப முறை, 2 கூட்டுச் சராசரி லாப முறை, 3 உயர் லாப முறை. இந்த 3 முறைகள்லையும் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் உள்ள கணக்குகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா சாதாரண சராசரி லாப முறை அப்படின்னா என்ன? இந்த முறையில் பார்த்திங்கன்னா சராசரி லாபத்தை குறிப்பிட்ட கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. சாதாரண சராசரி லாபம் சரிக்கட்டப்பட்ட சில ஆண்டுகளின் லாபத்தை கூட்டி அதை மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அந்த சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்கினால் நமக்கு நற்பெயர் கிடைக்கும். சராசரி லாபம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் லாபத்தை கூட்டி மொத்த லாபத்தை கண்டுபிடித்து அதை ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலமாக நமக்கு சராசரி லாபம் கிடைக்கும். இதை அடிப்படையாக கொண்டு 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் பாடம் 4 2வது கணக்கு பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி லாபம் கொடுத்துருக்குறாங்க. இதை 3 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் கேட்குறாங்க. அப்போ நாம் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த 4 ஆண்டு லாபத்தை கூட்டணும். 4 ஆண்டு லாபத்தை கூட்டினீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா முதலாம் ஆண்டுக்கு 5000, 2ஆம் ஆண்டுக்கு 8000, 3ஆம் ஆண்டு நட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட்டி 4ஆல் வகுத்திங்கன்னா 16000 வரும். 4ஆல் வகுத்திங்கன்னா 4000. நட்டத்தை கழிக்கணும். கழித்து வந்த விடையிலிருந்து 4 ஆண்டுகள்ன்றனால 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சராசரி லாபம் 4000. அப்போ நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 4000 இன்ட்டு 3 அதை பெருக்கும்போது நற்பெயர் 12000. அடுத்து இதே மெத்தேடு தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு சரிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா ஒரு கூட்டாளிக்கு ஊதியம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறோம். 4 ஆண்டு லாபம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டி வந்த விடையே 46000 வருது. அதை 4ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11500 ரூபாய். இதுதான் சராசரி லாபம். ஆனால் இந்த சராசரி லாபம் என்னென்னா ஒரு கூட்டாளிக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்துக்கு முன் உள்ள சராசரி லாபம். அப்போ அந்த உழைப்பூதியத்தை கழிச்சிட்டோம்னா சராசரி லாபம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 10000 ரூபா கிடைக்குது. இப்போ இந்த சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையால் பெருக்கணும்னா 3ஆல் பெருக்கும்போது 30000 ரூபாய். ஸோ அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா இதில் கூடுதலான சரிக்கட்டுகள்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான லாபம் கொடுத்துட்ட போக திரும்ப நிகழாத வருமானம்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கான இறுதி சரக்கு இருப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாம் சரிக்கட்ட பிறகு தான் இந்த சராசரி லாப முறையில் நாம் நற்பெயர் கண்டுபிடிக்க முடியும். எவ்வாறு சரி கட்டுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல கொடுக்கப்பட்ட 2016, 17, 18க்காண்ட லாபத்தை நம்ம எழுதிடுறோம். 1,75,000, 1,50,000, 2 லட்சம்னு எழுதியாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நிகழாத வருமானம் வந்து 2016க்கு மட்டும் 40,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கழிச்சிடுறோம். ஏன்னா இது வந்து லாபத்தை அதிகரித்திருப்பதனால் அதை கழிச்சிடுறோம். கழித்து வந்த விடையை பார்த்திங்கன்னா 1,30,000. இது 2017 மாற்றம் இல்லை, 18லையும் மாற்றம் இல்லை. அடுத்து இறுதி சரக்கிருப்பு பார்த்திங்கன்னா 2017 அதிகமாக கூட்டப்பட்டது, அதை கழிச்சிடுறோம். 2017 இறுதி சரக்கிருப்பு என்பது 2018க்கு தொடக்க சரக்கிருப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தொடக்க சரக்கிருப்பை நாம் என்ன செய்கிறோம்னா கூட்டுறோம். அப்போ அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் சரிக்கட்டப்பட்ட பின் உள்ள லாபம். 2016க்கு 1,30,000, 2017க்கு 1,20,000, 2018க்கு 2,30,000. ஸோ இப்போ மொத்த லாபம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டு லாபத்தை கூட்டணும். கூட்டி வந்த விடையை 3ஆல் வகுக்கிறோம். 48,000 3ஆல் வகுத்தோம்னா 16,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் நற்பெயருக்கு வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் 1,60,000, அதை 4ஆல் பெருக்கிறப்ப நமக்கு 6,40,000 நற்பெயர் கிடைக்குது. அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கப்பட்ட லாபங்கள் அது தவிர திரும்ப திரும்ப நீங்களாக வருமானம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எதிர்பாராத நட்டம் அது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் காப்பீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சரி கட்டணும். ஸோ எப்பயும் போல் நாம் என்ன செய்யணும், இந்த கணக்குக்கு சரி கட்டப்பட்ட சராசரி லாபம் தயாரிப்பதற்கான படிவத்தை ஓப்பன் பண்ணுறோம். கணக்கின்படி 2016க்கு 25,000, 2017க்கு 23,000, 2018க்கு 26,000 போட்டாச்சு. திரும்ப திரும்ப நிகழா வருமானம் வந்து 2016க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம கழிச்சிடுறோம். கழித்து வந்த விடையோடு இந்த அசாதாரண நட்டம் அது வந்து 2017 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நாம் என்ன செய்கிறோம்னா கூட்டுறோம். அப்போ லாபம் வந்து கூடுது. இது போக நாம் என்ன செய்கிறோம்னா இந்த 3 ஆண்டுகளுக்கான மொத்த லாபத்தை பார்த்திங்கன்னா 2016க்கு 22,500 இருக்குது, 17க்கு 26,500 இருக்குது, 18க்கு 26,000 இருக்குது. இது 3ஐயும் கூட்டினோம்னா 75,000 வருது. 3ஆல் வகுக்கும்போது 25,000 ரூபாய். இதுதான் சராசரி லாபம். இது எப்போ அப்படின்னா காப்பீடு முனைமம் செலுத்துவதற்கு முன்னாடி உள்ளது. அப்போ செலுத்த வேண்டிய காப்பீட்டை கழிச்சிட்டோம்னா, எதிர்காலத்தில் காப்பீட்டு முனைமத்தை கழிச்சிட்டோம்னா சராசரி லாபம் பார்த்திங்கன்னா 24,750. ஸோ இப்போ நற்பெயருக்கு வாய்ப்பாடு என்ன, சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 24,750 2ஆல் பெருக்கும்போது இந்த கணக்கிற்கான நற்பெயர் ரூபாய் 49,500. அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மெத்தடு கூட்டு சராசரி லாப முறையில் நற்பெயர். அப்படின்னா என்ன, இந்த கூட்டு சராசரி லாபம் நாம் கொடுக்கப்பட்டதை வச்சு கூட்டு சராசரி லாபத்தை கண்டுபிடிச்சு அதை கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கையால் பெருக்கணும். கூட்டு சராசரி லாபம்னா என்னென்னா ஒவ்வொரு ஆண்டு லாபத்தின் மீதும் நிறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிறைகளை வந்து நாம் அந்தந்த ஆண்டின் லாபத்தோடு பெருக்கி கூட்டு லாபம் கண்டறிந்து அந்த கூட்டு சராசரி லாபத்தை வந்து கூட்டு கணக்கிடுறதுக்கு என்ன செய்யணும்னா கூட்டு லாபத்தை இந்த ஒதுக்கப்பட்ட நிறைகளின் மொத்தத்தால் வகுக்க கிடைப்பது தான் கூட்டு சராசரி லாபம். ஸோ இந்த கூட்டு சராசரி லாபத்திற்கான வாய்ப்பாடு கூட்டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம். இப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு கணக்கு 6ஆம் கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 ஆண்டு லாபமும் 4 ஆண்டுக்கான நிறைகளும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் இந்த கூட்டு சராசரி லாப முறையில் நற்பெயர்னு வந்தாலே நாம் வந்து இந்த மாதிரி படிவம் ரெடி பண்ணிக்கணும். ஆண்டு லாபம் நிறைகள் கூட்டு லாபம். 2015க்கு 10,000 ரூபாய், நிறைகள் 1, அதனால் இப்போ அது 10,000 × 1ன்றப்ப 10,000 கிடச்சிருந்தோம். 2016க்கு லாபம் 12,000, நிறைகள் 2ன்றப்ப அதை 2ஆல் பெருக்கிறப்ப 24,000. 17ஆம் ஆண்டுக்கு 16,000 லாபம், நிறைகள் 3ங்கிறப்ப 48,000 பெருக்கும்போது 2018ஆம் ஆண்டுக்கு நிறைகள் 4ன்றனால 18,000 4ஆல் பெருக்கும்போது 72,000 கூட்டு லாபம் கிடைக்குது. ஆக மொத்தம் இந்த 4 ஆண்டுகளுக்கான கூட்டு லாபம் வந்து 1,54,000. நிறைகளின் கூடுதல் 10,000, நிறைகளின் கூடுதல் 10. ஸோ அதை 1,54,000 இந்த 10ஆல் வகுக்கும்போது நமக்கு
15,400. இதுதான் கூட்டு சராசரி லாபம். அப்போ நற்பெயருக்கான வாய்ப்பாடு என்ன? கூட்டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 46,200 கிடையாது. அடுத்ததாக உயர் லாப முறைகளில் நற்பெயர். உயர் லாபம்னா என்ன? சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபமே உயர் லாபம். அப்போ உயர் லாபம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து இந்த சாதாரண லாபத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு உயர் லாபம் கிடச்சிரும். சாதாரண லாபம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பயன்படுத்தப்பட்ட முதலை சாதாரண லாப விகிதத்தால் பெருக்க கிடைப்பது தான் சாதாரண லாபம். பயன்படுத்தப்பட்ட முதல்னா என்ன? நிலை சொத்துக்களோடு நடப்பு சொத்துக்களையும் கூட்டி நடப்பு பொறுப்புகளை கழித்தால் கிடைப்பது தான் பயன்படுத்தப்பட்ட முதல். ஸோ இப்போ இந்த உயர் லாப முறையில் முதல் மெத்தேடு பார்த்திங்கன்னா உயர் லாப கொள்முதல் முறை. இதற்கான வாய்ப்பாடு என்னென்னா உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் 7ஆம் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. உயர் லாபத்தில் கொள்முதல் முறையில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே சொத்துக்கள் கொடுத்துட்டாங்க, பொறுப்புகள் கொடுத்துட்டாங்க, ஸோ சாதாரண லாப விகிதம் கொடுத்துட்டாங்க, சராசரி லாபம் கொடுத்துட்டாங்க. இதை அடிப்படையாக கொண்டு நாம் முதல்ல இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல பயன்படுத்தப்பட்ட முதல் என்னன்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்க நிலைச்சொத்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிலைச்சொத்துலேருந்து பொறுப்பை கழிச்சிட்டோம்னா மொத்த சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. மொத்த சொத்துக்கள் 5 லட்சம், பொறுப்புகள் 2 லட்சத்தை கழிச்சாச்சுன்னா பயன்படுத்தப்பட்ட முதல் 3 லட்சம் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம சாதாரண லாபம் கண்டுபிடிச்சிடலாம். சாதாரண லாபத்துக்கு வாய்ப்பாடு என்ன? பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போ 3 லட்சம் இன்ட்டு 12.5% சுருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 37,500 ரூபாய் சாதாரண லாபம் கிடச்சிருச்சு. அப்போ சராசரி லாபம் என்ன? அதாவது இவங்க கொடுத்துட்டாங்க, கணக்கின்படி சராசரி லாபம் கொடுத்துருக்கறனால நேரடியாக நம்ம உயர் லாபத்தை கண்டுபிடிச்சிடுறோம். சராசரி லாபம் கணக்கின்படி 60,000 கொடுத்துருக்குறாங்க. நாம் சாதாரண லாபம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 37,500. அதை கழிக்கும்போது நமக்கு உயர் லாபம் 22,500 கிடச்சிருச்சு. அப்போ நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் 22,500, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 2ஆல் பெருக்கும்போது 45,000 ரூபா இந்த கணக்கிற்கு ஆன்சர். அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா ஆண்டுத்தொகை முறை. இந்த ஆண்டுத்தொகை முறைன்றதில் உயர் லாப முறையில் இவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒன்று ஆண்டுத்தொகை அட்டவணை மதிப்பு கொடுத்துருவாங்க, இல்லைனா சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம 12ஆம் வகுப்பில் பொதுவாக அவங்களே அந்த ஆண்டுத்தொகை அட்டவணையை அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஆண்டுத்தொகை காரணி அப்படின்னா என்னென்னா, தற்போதைய மதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ₹1 தற்போதைய ஆண்டு மதிப்பு ஆகும். ஸோ இப்போ இதன்படி ஒரு கணக்கு நம்ம பார்க்குறோம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் 9ஆம் கணக்கு சராசரி லாபம் கொடுத்துட்றாங்க, சாதாரண லாபம் கொடுத்துட்றாங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க, கொள்முதல் ஆண்டுகள் கொடுத்துட்றாங்க. அந்த 5 ஆண்டுக்கான ₹1 தற்போதைய ஆண்டு தொகை மதிப்பு 3.352 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் கண்டுபிடிக்கணும்னா நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. ஸோ உயர் லாபத்துக்கு வாய்ப்பாடு நமக்கு தெரியும், சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். இவங்க ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. சராசரி லாபம் 14,000 கொடுத்துட்டாங்க, சாதாரண லாபம் 4,000 கொடுத்துட்டாங்க. அப்போ உயர் லாபம் நமக்கு 10,000 கிடச்சிருது. இப்போ கணக்கின்படி பார்த்திங்கன்னா அவங்களே ஆண்டு தொகை மதிப்பு கொடுத்துட்றாங்க, காரணி அந்த மதிப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 10,000 அந்த 3.352 பெருக்கும்போது நமக்கு நற்பெயர் ₹33,520 கிடச்சிருது. ஸோ அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா மூலதனமாக்க முறை. அப்படின்னா என்னென்னா, சாதாரண லாப விகிதத்தில் உயர் லாபத்தை மூலதனமாக்கப்படுவதன் மூலம் நற்பெயரின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. அதாவது மூலதனமாக்கப்பட்ட உயர் லாபமே நற்பெயர். ஸோ ஒரு நற்பெயருக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் உயர் லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கு இங்கே 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் 10ஆம் கணக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரண லாப விகிதம் கொடுத்தாச்சு, 4 ஆண்டுகளுக்கான லாபம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், திரும்ப திரும்ப நிகழா வருமானம் 3,000 கொடுத்துட்டாங்க. அதுபோக
பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு நாம் முதல்ல இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சராசரி லாபம். சராசரி லாபத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த லாபம். மொத்த லாபம்னா இந்த 4 ஆண்டு லாபத்தை கூட்டணும். இதில் ஒரு விஷயம் என்ன கொடுத்துட்டாங்க, இந்த 30,000ல் 3,000 ரூபா திரும்ப திரும்ப நிகழாது. அப்போ திரும்ப திரும்ப நிகழாத வருமானத்தை கழிச்சிடணும். 30,000ல் 3,000 கழிச்சதுன்னா 27,000. மீதி ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ 27,000தோட அந்த 40,000, 50,000, 45,000 இந்த மீதி 3 ஆண்டுகளை கூட்டும்போது மொத்தம் 4 ஆண்டு தொகையை கூட்டும்போது 1,62,000. அதில் 4ஆல் வகுக்கும்போது நமக்கு சராசரி லாபம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 40,500 ரூபாய் சராசரி லாபம். அப்போ சாதாரண லாபத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா உயர் லாபம் கண்டுபிடிக்கணும்னா சாதாரண லாபம் தெரியணும். சாதாரண லாபத்துக்கு வாய்ப்பாடு என்ன? பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப வீதம். இங்கே பயன்படுத்தப்பட்ட முதல் 3 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு 10% சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கும்போது நமக்கு சாதாரண லாப விகிதம் 30,000 கிடச்சிருது. ஸோ இப்போ உயர் லாபத்துக்கு வாய்ப்பாடு என்ன? சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நாம் 40,500 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதையும் இந்த சாதாரண லாபம் கண்டுபிடிச்ச 30,000 கழிச்சோம்னா 10,500 ரூபாய் நமக்கு உயர் லாபம் கிடச்சிருது. இப்போ நற்பெயருக்கான வாய்ப்பாடு என்ன? இந்த மூலதனமாக்க முறையில் நற்பெயருக்கான வாய்ப்பாடு உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. இந்த கணக்கின்படி உயர் லாபம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10,500. சாதாரண லாப விகிதம் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. ஸோ 10,500 பை 10 இன்ட்டு 100ஆல் பெருக்கும்போது நற்பெயர் 1,05,000. அடுத்த மெத்தடு பார்த்திங்கன்னா இந்த மூலதனமாக்கம் முறையில் அதாவது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பை நாம் இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். இதில் பாருங்கள், நற்பெயர் என்பது வியாபாரத்தின் பயன்படுத்தப்பட்ட முதலை விட கூடுதலாக உள்ள மூலதனமாக்கப்பட்ட சராசரி லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா நற்பெயர் என்பது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பிலிருந்து பயன்படுத்தப்பட்ட முதலை கழித்தால் கிடைத்துவிடும். சராசரி லாபத்தை சாதாரண லாப விகிதத்தின் அடிப்படையில் மூலதனமாக்கல் மூலம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பை அறியலாம். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ முதல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்றத இந்த சராசரி லாபத்தை சாதாரண லாப விகிதத்தால் மதிப்பிடும்போது வியாபாரத்தின் மொத்த முதலையே இதில் அறிந்து கொள்ளலாம். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு கடைசியாக ஒரு கணக்கு பார்க்குறோம் பாருங்கள். அதாவது இதில் இன்னொரு விஷயம், இதில் பயன்படுத்தப்பட்ட முதல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்தப்பட்ட முதல்னா என்ன? நிலைச்சொத்தோடு, அந்த நிலைச்சொத்து என்பது நற்பெயரை தவிர நடப்பு சொத்தையும் கூட்டி வந்த விடையிலிருந்து நடப்பு பொறுப்பை கழித்தால் பயன்படுத்தப்பட்ட முதல் தெரிந்துவிடும். ஸோ இதை அடிப்படையாக கொண்டு 11ஆம் கணக்கு. இதில் பாருங்கள், சராசரி லாபம் கொடுத்துட்றாங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துட்றாங்க, பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துட்றாங்க. இதை அடிப்படையாக கொண்டு வியாபாரத்தின் மூலதனத்தையும் நாம் நற்பெயரையும் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், மொத்த மூலதன மதிப்பு இதற்கான வாய்ப்பாடு என்ன? சராசரி லாபத்தையும் சாதாரண லாப விகிதத்தையும் வகுத்து 100ஆல் பெருக்கினால் நமக்கு வியாபாரத்தில் பயன்படுத்தப்பட்ட மூலதனம் என்னன்னு தெரிஞ்சிடும். கணக்கின்படி சராசரி லாபம் 20,000. அதே மாதிரி சாதாரண லாப விகிதம் எவ்வளவு? 10. ஸோ 20,000 பை 10 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இதுதான் வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மூலதனம் மதிப்பு தெரிஞ்சிருது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயருக்கான வாய்ப்பாடு என்ன? இந்த வியாபாரத்தில் பயன்படுத்தப்பட்ட மொத்த மூலதனத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட முதலை கழித்து விட்டால் நற்பெயர் தெரிஞ்சிடும். பயன்படுத்தப்பட்ட முதல் இந்த கணக்கில் 1,50,000 கொடுத்துருக்குறாங்க. நாம் கணக்கின்படி மூலதன மதிப்பை 2 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 லட்சத்துலேருந்து 1,50,000 கழித்தால் நற்பெயர் என்பது ரூபாய் 50,000.